இருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, வெளிச்சம் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பட்டிமண்டபத்தை கண்டு களித்துக் கொண்டிருக்கின்ற எனதருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் பணிவன்பான வணக்கங்களும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களும். பெரியோர்களே, சுதந்திர திருநாளை முன்னிட்டு 2 தலைமுறைகளினுடைய வாழ்வியலை இந்த மன்றத்தினுடைய கேள்வியாக நாம் எழுப்பி இருக்கிறோம். பெரும்பாலும் 90களில் பிறந்த தலைமுறையினர் என்பது காத்து கிடந்து ஒவ்வொன்றாக அனுபவித்த தலைமுறை என்றால் 90களில் வாழ்ந்த தலைமுறை. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிற 2K கிட்ஸ் தலைமுறையை பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியே ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் அனுபவித்த தலைமுறை. ஏன்னா எக்ஸாம் கூட காலேஜுக்கு போகாமல் கொரோனாவில் எழுதின தலைமுறைனா 2K கிட்ஸ் தலைமுறை தான். அப்படிப்பட்ட அவங்களோட வாழ்க்கையை தான் இந்த மன்றத்தினுடைய ஒரு கேள்வியாக நாம் எழுப்பி இருக்கிறோம். நம் பேச்சாளர்களினுடைய வாதத்திற்கு பிறகு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். 2K கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் அது 90s கிட்ஸு, காசையும் வாங்கிட்டு ஓட்டு போடாமல் விட்டால் அதுதான் 2K கிட்ஸ். இன்னும் ஒரு படி மேலே போய் வாடி பொட்ட புள்ள வெளியேன்னு பாடுனா அவன் 90s கிட்ஸு, வாடி செல்லக்குட்டி வெளியேன்னு பாடுனா அவன் தான் சார் 2K கிட்ஸ். சாப்பிட்றதுக்காக கடன் வாங்கினா அவன் 90s கிட்ஸு, ஆளுக்கு செலவு பண்ணுறதுக்காக பேங்க்ல லோன் வாங்கினா அவன் தான் சார் 2K கிட்ஸு. ஒய்ஃப் இல்லையேன்னு கவலைப்பட்டோம்னா அது 90s கிட்ஸு, ஒய்ஃபை இல்லையேன்னு கவலைப்பட்டா அதுதான் சார் 2K கிட்ஸு. இதுதான் சார் 2 பேரோட வாழ்க்கை முறை. இதில் எந்த வாழ்க்கை முறை சிறந்ததுன்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். 90s கிட்ஸோட வாழ்க்கை முறை தான் சிறந்தது என்று அந்த அணிக்கு தலைமை தாங்கி தொடங்கி பேசுவதற்காக கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ரவீந்திரன் அண்ணா வந்திருக்காங்க. அவங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அண்ணன் என்ன சொல்றாப்லைன்னா, 90களினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம், உறவுகளோட நிழலாடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 90களில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா வேலைக்கு போயிட்டு எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு சாயந்தரம் காத்து கிடந்தாங்க. அப்பாக்களும் வேலைக்கு போயிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுமேனு வேகமாக வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் அந்த தீன்பண்டத்தை வாங்கிட்டு வந்தாலும் பிள்ளைகள் படுத்து தூங்கி இருக்கும். அப்போ அப்பா வீட்டுக்குள்ளே வந்து பசங்களை எழுப்புனா அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, பசங்க தூங்கிட்டா எழுப்பாதீங்க அப்படிம்பாங்க. இருந்தாலும் அப்பா அந்த பசங்களை தட்டி எழுப்பி மடியில் உட்கார வச்சு அந்த வாங்கிட்டு வந்த பண்ணை ஒவ்வொன்றா பிச்சு ஊட்டிக்கிட்டு ரசிச்சாருங்களே. அந்த உறவுகள் நிழலாடிய அமுத கானம் அப்படின்னா அது 90s காலம்தான். அதனால 90s கிட்ஸோட லைஃப் ஸ்டைல் சிறந்ததுன்னு அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கல்லூரியினுடைய மாணவி செல்வி கிறிஸ்டின்ல அவங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறார். அவங்கள நீங்கள் நல்லா பாராட்டி பேச நீங்கள் வரவேற்கணும். ஏன்னா இதுதான் அவங்களுக்கான முதல் பட்டிமன்ற மேடை. உங்களோட உற்சாகம் தான் அவங்கள அடுத்த மேடையில் பயணிக்க வைக்கும். அவங்க 2K கிட்ஸு, ஆனால் அவங்க 90s கிட்ஸுன்னு பேசுகிறாங்க. ஏன் அவங்க இப்படி 2K மேலே காண்டாகி இருக்கிறாங்கன்னா, இந்த பயலுக்கு போகிறான் ட்ருன்னு பைக்கில் ஆளை பிக்கப் பண்ணிட்டு போகிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன்னா இன்னைக்கு காதல் உண்மை இல்லைன்றாங்க. எத்தனை டே நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறீங்க? ஹக் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறீங்க, சாக்லேட் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறீங்க, ப்ரொப்போஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறீங்க, அப்புறம் வேலண்டரிஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறீங்க, கடைசியில் பிரேக்கப் டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்க. அதனால தான் பிடிக்கலன்றாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க, RJ சரவண ராம்குமார், அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டில் இருக்கிற பேயை விரட்டணும்னா ஒரு தாயத்தை கட்டணும், வீட்டுக்குள்ள பேயை கூட்டிட்டு வரணும்னா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டணும் சாருன்றாரு அவரு. அதுக்கப்புறம் கடைசியில் உட்காந்துருக்காங்க பாருங்க மூத்த வழக்கறிஞர் தேன்மொழி அக்கா, அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கெல்லாம் கல்யாண வீடுகளுக்கு போனால் எது மாப்பிள்ளை வீட்டு சொந்தம் எது பொண்ணு வீட்டு சொந்தம்னே தெரிய மாட்டேங்குது.
யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க தான் வாசல் நின்று வாங்கன்னே கூப்பிடுறாங்க. ஏன்னா பொண்ணு பக்கத்திலேயே மாமியாரும் போய் மேக்கப் போட்டிருக்கு. எது பொண்ணு எது மாமியார்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் அந்த காலத்தில் கல்யாண உறவுகள் எப்படி இருந்ததுன்னா, பந்தக்கால் போடுறதுல இருந்து வீட்டில் பந்தி போடுற வரைக்கும் நம்ம வீட்டு ஆளுக தான் செஞ்சாங்க. நம்ம சித்தியெல்லாம் நம்ம கல்யாணத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல உயர்ந்த பட்டு புடவை கட்டியிருந்தாலும் நிறைய நகைகள் போட்டிருந்தாலும் இடுப்பில் பட்டு சேலையை சொருகிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போன எச்சிலையை நம்ம சித்தி தான் நம்ம கல்யாணத்தில் எடுத்தாங்கன்னா அதுதான் சார் அந்த ரத்த உறவு. அது 90s கிட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருந்தது, 2K கிட்ஸ்கிட்ட இல்லைன்னு அக்கா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2K கிட்ஸினுடைய லைஃப் ஸ்டைல் தான் சிறந்தது என்று பேசுவதற்காக கோவை பாப்பம்பட்டியை சேர்ந்த செல்வன் மன்மதன் மதன்குமார் அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். பொண்ணு நீங்க கை தட்ட வேண்டாம், 7 கழுத வயசாயிருச்சு, உள்ளூருக்குள்ள ஒரு கழுதையும் பொண்ணு கொடுக்கல. அட ஏதோ ஒரு பொண்ணு ஒரு குடும்பம் பெருந்தன்மையா இவரை பார்த்தவொடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்குருச்சு. அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு இருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணுக்கு தானே இன்ஸ்டாகிராம் ஐடி அனுப்பணும், அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி அனுப்பி இன்பாக்ஸில் பேசியிருக்கிறாரு. மொத்த ஹிஸ்டரியை எடுத்தவொடனே இவருக்கு 300 எக்ஸ் இருந்திருக்கு. அதனால இன்னைக்கு கல்யாணம் ஆகணும்னா தயவு செய்து எல்லாரும் ஃபேக் ஐடியை மட்டும் யூஸ் பண்ணுங்க, என்ன மாதிரி ஒரிஜினல் ஐடியை கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பக்கத்தில் உங்க கல்லூரியினுடைய மாணவர் செல்வன் சூரிய பிரகாஷ் அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவருக்கும் இதுதான் அறிமுக மேடை. அவர் பேசும்போது உங்களுடைய கரகோஷங்களை நீங்க நல்லா கொடுக்கணும். அவர் தலைப்பை சொன்னோன்னு சொல்லிட்டாரு, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைண்ணா, இன்னைக்கெல்லாம் படித்தா வேலை கிடைக்காது, நான் நடித்தா நாடே கிடைக்கும்ண்ணா கண்டிப்பாக அப்படின்றாரு அவர். ஏன்னா இதுதான் 2Ksோட கலாச்சாரம். காசு சம்பாதிக்கிறதுனா கூட நாங்கள் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போக வேண்டாம்னு அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க கணக்காளர் காயத்ரி, அந்த அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த அம்மாவை நீங்கள் நல்லா பார்க்கணும். உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெருந்தன்மையான குணத்துக்கு சொந்தக்கார அம்மா. ஏன்னா அவங்க என்ன சமைச்சாலும் சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னா அவங்க வீட்டு நாய்க்கு போட மாட்டாங்க, நாய் செத்துரும், ப்ளூ கிராஸ் வந்துடும். அவங்க பிச்சைக்காரனுக்கு தான் போடுவாங்க. வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரன் காயத்ரி இது நல்லால நாளைக்கு நல்லா சமைச்சு வைங்கன்னு இருக்காங்க. இந்த அம்மா, யோ ஒரு பிச்சைக்காரன் நீ போய் என்ன பேர் சொல்லி கூப்பிட்ற, சும்மா நிப்பாட்டுமா, பெக்கின்னு ஒரு ஐடியில் நீதாமா என்கிட்ட டெய்லி பேசிக்கிட்டு இருக்க சார். இன்னைக்கு பிச்சைக்காரன் எது நம்ம பயில எதுன்னு தெரியாமலே ஒரு கூட்டம் தானா சுத்திக்கிட்டு இருக்கு சார். அப்படி இருந்தாலும் அது சந்தோஷமா இருக்கு, எல்லாம் ஒன்னொன்று பொது நலமா வாழ்றாங்கன்னு அந்த அம்மா. அதுக்கப்புறம் கடைசியில் உட்காந்துருக்காங்க பாருங்க, கும்பகோணத்திலிருந்து வழக்கறிஞர் லெனின் வந்திருக்காங்க, அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு பண்றாங்க சார். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணினாலும் அதுல என்ன மிச்சம் ஆகுதுன்னா, வெளியில 2000 ரூபாய்க்கு கிடைக்கிற துணி இதுல 500 ரூபாய்க்கு கிடைக்குது. அதனால 2K காலம் தான் கொண்டாட்டம்னு அவரு. இப்ப